நியூசிலாண்டில் ஆக்லாண்ட் என்ற இடத்துல இருக்கிற ஒரு பண்ணையை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். இது வந்து பஸ் காட். பஸ்ஸில் ஏற போகிறோம். அந்த இடத்துக்கு போய் அங்கே என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை பார்ப்போம். அந்த கார்டை இந்த இதில் ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் பண்ணால் தான் பயணம் செய்ய முடியும். நியூசிலாண்டில் பொது போக்குவரத்து அதிகமாக காணப்படுறதால எங்கேயுமே பயணம் செய்கிறதுக்கு எந்த சிக்கலும் இல்லாமல் நாங்கள் பயணம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். பண்ணைக்குள்ளே செல்கிற பிரதான நுழைவாயிலுக்கு வந்திருக்கிறோம். பாருங்கள், வெளியில எல்லாம் எல்லா இடமுமே பச்சை பசையிலுண்டு அவ்வளோ அழகாக இருக்குது. அம்ப்ரோய் ரீஜனல் பார்க்குன்னு போட்டிருக்கு. பாருங்க, இதில் உள்ளுக்கு நுழையிற இடத்துலையே ஆடுகள் மேய்ஞ்சு கொண்டு இருக்கு. செம்மறி ஆடுகள், நிறைய ஆடு நிற்கிது. வடிவாக இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கு. பச்சை பசையிலண்டு எவ்வளவு ஆடு நிற்கிது பாருங்க. இதில் பாருங்க, இன்னொரு விஷயத்தையும் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருந்தது. இந்த ஆடுகளுக்கு வந்து இந்த வேலை உடம்பை வந்து இதில் தேய்ச்சி கொள்றதுக்கு, அதாவது பூச்சி தொல்லை எல்லாதுகள் இருக்கிறதால தேய்ச்சி கொள்றதுக்கு இந்த மரங்களில் ப்ரஷ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. உள்ளுக்கு போய் வடிவா பார்ப்போம். இங்கே மாடுகள் நிற்கிது. உள்ளுக்குள்ள நிறைய விலங்குகள் இருக்குன்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம். உள்ளுக்குள்ளே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃப்ரேம் ஒன்று செட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ரேம் ஊடாக இந்த வழி சீனரியில் பார்க்கக்குள்ள அவ்வளோ பர்ஃபெக்டாக நல்ல ஃபோட்டோஸுக்கு எல்லாம் அவ்வளோ வடிவாக இருக்கும். சூப்பராக இருக்குது இந்த இடம் ஃபுல்லாகவே. ரெண்டு வாத்து இருக்குது முன்னுக்கு வந்தோடனே. வாத்துண்ட கலரை பாருங்கள், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதில் அந்த வாத்துண்ட இறகுல ஒரு நீல கலரான ஒரு இது ஒன்று இருக்குது உள்ளே இருந்து வர்ற மாதிரி. சூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், வடிவாக தெரியும். இந்த ஒரு வித்தியாசமாக இருக்குது, நல்ல வடிவாக இருக்குது. உங்களுக்கெல்லாம் கிறிஸ்மஸ் ட்ரீ ஏண்டா எந்த மரம் நினைவு வரும்? ஆனால் நியூசிலாண்டில் கிறிஸ்மஸ் ட்ரீ வேறு. நியூசிலாண்டோட கிறிஸ்மஸ் ட்ரீ நான் இப்போ காட்டுற இந்த மரம் தான். பொகட்டுக்காவா என்று சொல்லப்படுற இந்த மரம் தான் நியூசிலாண்டோட கிறிஸ்மஸ் ட்ரீ. இந்த மரம் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் கிறிஸ்மஸ் நேரங்களில் எப்படி இருக்குமென்று பாருங்கள். அவ்வளவு அழகாக இருக்கும். பண்ணையின் விலங்குகள் இருக்கிற பகுதிக்கு போய் கொண்டிருக்கிறோம். வாங்க என்னென்ன விலங்குகள் இருக்குன்னு பார்ப்போம். முன்னுக்கே தூரத்தில் 2 குதிரைகள் தெரியுது, போய் பார்ப்போம். குதிரைகளுக்கு இந்த புல்லுகள் வைக்கோல் வைக்கிற இடங்களை பாருங்க, இந்த பேசன்ஸை, அது கூட நல்லா தான் இருக்கு. உயரத்தை பாருங்க எப்படி இருக்குண்டு. சரியான உயரம். வீடியோவில் இது தெரியுதான்னு தெரியல, ஆனால் மிகவும் உயரமாக இருக்குது. குதிரை நார்மலாகவே உயரமாக இருக்கும். ஆனால் இது வேறு ஏதோ ஒரு இனம்னு நினைக்கிறேன். இந்த தோள்கள் எல்லாம் கம்பளி மாதிரி இருக்குது. இந்த தோல் அமைப்புகள் எல்லாம் கிட்ட போய் காட்டுறேன். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது.
கலர் மேட்டது ஒரு ஒயிட் கலர் எல்லாம் சேர்ந்து ஒரு மிக்ஸ்டாக இருக்குது. ஆனால் நல்லா இருக்குது இந்த கலர். வேறு அந்த ஸ்கின்னும் வந்து அந்த தோலும் கம்பளி மாதிரி இருக்குது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறத பார்க்க. காலுண்ட சைஸை பாருங்க. இது பெரிய ஒரு குதிரை. ஏதோ ஒரு நல்ல இனம்னு நினைக்கிறேன் இது. இதில் கலரை நான் உங்களுக்கு வேறு ஒரு ஆங்கிளில் காட்டுறேன். அப்போ தான் இந்த உண்மையான கலர் தெரியும் உங்களுக்கு. தொட்டு பார்க்க அப்படியே கம்பளியில் கை வைக்கிற மாதிரி இருக்குது. அப்படி சாஃப்டாக இருக்குது அந்த தோல், இந்த ரோமங்கள் எல்லாம். இந்த கலரை பாருங்க. இதுதான் இந்த உண்மையான கலர். நல்லா இருக்குல்ல அந்த கலர். அப்படியே ஒரு வித்தியாசமான கோழியையும் பார்த்தேன். உடம்பு ஃபுல்லாக ரோமம், சாக்லேட் கலரில். நான் பார்க்கவே நல்ல வடிவாக இருக்குது. கண் முகம் எதுவுமே தெரியல. இப்படி நீங்கள் வேறு எதுவும் கோழி பார்த்துருக்குறீங்களான்னு சொல்லுங்கள். அடுத்ததாக பன்றி உண்டு. ஒரே ஒரு பன்றி தான் நிற்கிது. இது நாங்கள் சும்மா சாதாரணமாக நாட்டிலேயே எங்களோட ஊர்கள்லேயே பார்த்துருப்போம். ஆள் ஒரே வழியால் அப்படியே சுற்றி திரியார். ஒரு சின்ன இடத்துக்குள்ள அடைச்சி விட்டுருக்கு. ஆனால் பெரிய சைஸ். பச்சை கம்பளம் விரிச்சு விட்ட மாதிரி இருக்குது இந்த இடம். ஃபுல்லாக புல்லுகள். அவ்வளோ அழகாக இருக்குது. ஆடுகள் பார்ப்போம். இதில் ஒரு ஆடு நிற்கிது. இதுன்ற ஸ்கின் அமைப்பு கூட, இந்த தோல் அமைப்பு கூட, இந்த ரோமங்கள் எல்லாமே வந்து வித்தியாசமாக இருக்குது. நல்ல கலர், நல்ல ரோமம். கையெல்லாம் வச்சு பார்த்தேன். சூப்பராக இருக்குது தொடவே. இங்கே வா 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 வா. அவ்வளோ சாஃப்டாக இருக்குது இந்த ஸ்கின் இல்லாமல். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இது யாரோ வந்து தங்கியிருக்காங்க. இப்படி ஒரு வாகனத்தை எடுத்துக்கொண்டு வந்து, இது வந்து இங்கே நியூசிலாண்டில் ட்ரெண்டுக்கு எடுத்துக்கொண்டு தான். இந்த குளிர் தானே, வெளியில் ட்ரெண்ட் அடித்து அப்படியெல்லாம் தங்குறது கஷ்டம். அதால் இந்த வாகனத்துக்குள்ளேயே எல்லா வசதியும் இருக்குது. நல்ல இடங்களில் இதை கொண்டு விட்டு தங்குவாங்க. பழைய ஒரு எரிமலைக்கு போய் கொண்டிருக்கிறோம். இந்த லேண்டுக்குள்ளேயே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா மிருகங்களுக்கு, ஏதோ ஒரு விலங்குகளுக்கு ட்ராப் செட் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து தடம் வச்சுருக்காங்க. பாப்பன் டேஞ்சர்னு தான் போட்டிருக்கு. நல்ல காலம். நான் இதை கவனிக்க இல்லை. நீங்களும் இப்படியான இடங்களுக்கு போய்க்குள்ள கவனமாக போகணும். ஏனெண்டா எங்களோட பாதுகாப்பு மிகவும் முக்கியம். ட்ராப் பண்ணுறீங்க ஒரு இடத்துல அமைப்பு உங்களுக்கு வார்னிங் கொடுத்துருந்தா அது நீங்கள் அந்த இடத்த விட்டு கொஞ்சம் தூரமாக போகிறது நல்லம். ஏனெண்டா அது எப்படி வேலை செய்யும் அந்த ட்ராப்ன்றது தெரியாது. எவ்வளோ தூரத்துக்கு பறந்துருக்குமன்றதும் தெரியாது. இந்த ஃபார்முக்கு பின்னுக்கே இருக்கிற கடற்கரையில் பழைய எரிமலைகளோட எச்சங்கள் இருக்குது. அதை தான் பார்க்க போகிறோம். இந்த இடத்த பாருங்கள். நிறைய பூக்கள், புல்லுகள் அப்படி பூத்து அவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் முன்பு இது வந்து ஒரு எரிமலையாக இருந்திருக்கு சில நூற்றாண்டுகளுக்கு முன்னுக்கு.
இந்த நிலத்தில் இருக்கிற மண்ணுண்ட கலரை பார்க்கும்போதே தெரியுது இது எரிமலையாக இருந்திருக்குமெண்டு. ஏனெண்டா கருப்பு கலர்லையும் இந்த மஞ்சள் கலரில் தெரிகிறது அனைத்துமே வந்து ஒரு வகையான பாசி. எவ்வளோ வடிவான இடங்கள் என்ன. இதை மாதிரி தொடர்ந்தும் நிறைய வீடியோக்களை பார்க்குறதுக்கு தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இன்னும் வீடியோ முடியலை, இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் இருக்குது, பார்ப்போம். இங்கால ஒரு வித்தியாசமான ஆட்டு இனம் இருக்குது. இதுவும் வந்து இந்த கம்பளி ஆடு. நான் வீடியோக்களில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறோம். இது இந்த கம்பளியை வந்து ரிமூவ் பண்ணி எடுக்கிறது, இதுகளில் இருந்து தான் உடைகள் அதுகள் தயாரிக்கிறதுக்கு பயன்படுறது. அந்த ஆடு தான் இது. டிஃப்ரெண்ட் கலர்ஸில் நிற்கிது, நிறைய வித்தியாசமான கலர்களில், நல்ல அழகாக இருக்குது. கம் கம் அது பக்கத்தில் வருது இல்லை, புல்லு மேயறதுல பிஸியாக இருக்குது. ரெண்டு முயல் இருக்கு. நல்லா இருக்கு. இது வந்து மாடுகளில் பால் கறக்கிற இடம். ஆனால் இது வந்து மாலையில் தான் இனி பால் கறப்பாங்க. இப்போ காலை 11 மணி ஆகிறதால பல மணி நேரம் நான் காத்திருக்க வேண்டி வரும்ன்றதால நான் அதை படம் பிடிக்கவில்லை. இந்த பார்க்கில் அங்கங்கே நீங்கள் ஓய்வு எடுக்கிறதுக்கு கதிரையல், மேசையல் இருந்து சாப்பிடலாம். நீங்கள் சாப்பாடு வழியிலிருந்தும் கொண்டு வந்து சாப்பிடலாம். அப்படி செட் பண்ணியிருக்காங்க. காகம் மாதிரியே ஒரு வித்தியாசமான பறவை. இது ஆஸ்திரேலியாவில் இருந்து நியூசிலாண்டுக்கு வந்ததாக கூறப்படுற ஒரு பறவை. இது இங்கே நிறைய இருக்குது, அழகாக இருக்கும். மாடுகள் நிற்கிற இடத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த மாடு கலரை பாருங்க, எவ்வளோ வடிவாக இருக்குன்னு, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த கலர். அந்த இடத்துல தான் நிற்கிது மாடுகள், கலைக்குது. கனதூரம் நடக்கிறோம். இதில் தனி 2 மாடுகள் இருக்குது. கலர் அவ்வளோ வித்தியாசமாக இருக்குது. அதை பார்த்துட்டு போயிடுவோம். சரியான குளிர் வர ஆரம்பிச்சிட்டு இந்த இதில் மரங்களில் பாருங்கள், இந்த ப்ரஷ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்த மாடுகள் வந்து அவையின் உடலை வந்து தேய்ச்சி கொள்றதுக்கு, கடிச்சா அப்படி ஏதாவது உண்ணி தொல்லைகள் அதுகள் இருக்குன்னு தானே, அதால் வந்து அதுக்கேற்ற மாதிரி வடிவாக செட் பண்ணி விட்டுருக்காங்க. ஆடு மாடுகளை எவ்வளோ வடிவாக பராமரிக்கிறாங்கன்னு பாருங்கள் இந்த பண்ணைகள் வழியை. கிட்ட போக என்ன செய்வது தெரியல, இடிக்கிறதோ தெரியல, பார்ப்போம். நோ, ஆக்கள் நல்ல அமைதி அணைக்கணும். அவ்வளோ வடிவாக இருக்குது இந்த இடத்தோட வீலை பார்க்க, அவ்வளோ வடிவாக இருக்குது. இங்காலையும் எனக்கு வித்தியாசமான மாடுகள் இருக்குது. எல்லாமே வடிவாக இருக்குது. எல்லாம் ஓடுது பக்கத்தில் போக. இவ்வளவுதான் இந்த பண்ணைகள்
மாடுகள் எல்லாத்தையும் வடிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் தான் எனக்கு நிறைய ஐடியாக்கள் தரணும். அடுத்தடுத்த வீடியோக்கள் எப்படி இருக்கணும், நான் வீடியோவில் ஏதாவது பிழைகள் விடுறேன்னா அடுத்த நீங்களே தான் சொல்லணும். மற்றது இதில் கொஞ்சம் ஆடுகளும் இருக்குது. எல்லாமே நாங்கள் போக அவையிலும் போய்கொண்டிருக்கணும் பயத்தில். இதோட இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். அடுத்ததாக ஒரு நல்ல வீடியோவோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.